நான் கொடுத்த கேஸால் தான் இந்த விஷயம் போயிருக்கனாலும் இவங்களுடைய மனைவியும் இதில் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக இந்த படத்தை சிறுக சிறுக சேர்த்து டீம் ஒர்க்காக பண்ணி 3-4 பேர் இவரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க மனைவி நகை எல்லாத்தையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் ஃபைனல் பண்ணி கொண்டு வரும்போது பிஸ்னஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதால சவுக்கு சங்கர் அவர்களை நாங்கள் அலுவலகத்தில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கோம். அந்த கால் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி எதாக இருந்தாலும் 10 லட்சத்தை எடுத்துட்டு ஆஃபீஸில் மீட் பண்ணுங்க, 10 லட்சம் கொடுத்தாதான் போது அவர் மிரட்டல் தோரணையில் பேசுகிறாரு. சரி, ஓகே, நம்ம சாதாரண போயிட்டு ஏதாவது பண்ணிவா பேசி அந்த வீடியோ தவறுதலாக ட்விட்டரில் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நீக்க சொல்லி யூடியூப்ல எல்லாத்தையும் தவறுதலாக போட்டீங்க. எங்கள் படம் ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படம் போதைப் பொருளால் தான் பயன்படுத்தி இந்த விஷயம் போதைப் பொருள் காசால் தான் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அஜய் வாண்டியார் என்ற ஒரு நபர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது போதைப் பொருளுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணலை, அடிதடி விஷயத்துக்காக. அதுவும் இல்லை என்று அவர் நிரூபித்து வெளிலையும் வந்துட்டார். அந்த விஷயத்தை பயன்படுத்தி தனி மனிதன் நாங்கள் நடுநிலை ஃபேமிலியில் உள்ள நாங்கள் நடுத்தர ஃபேமிலியில் உள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண படத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றதுக்கு அந்த வீடியோ மட்டும் நீக்குங்கன்னு சொன்னதுக்கு தான் அவரோட ரியாக்ஷன். நீங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போதே கால் மேலே கால் போட்டு அவங்கக்கிட்ட எப்படி பேசியிருக்காங்கன்றவங்க அலுவலகம் போனால் எப்படி பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை ட்ரிகர் பண்ணதுக்கு அமௌண்ட்டை வேற மாதிரி மாற்றியும் பேரை மாற்றியும் இதை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன விதம் இன்னைக்கு ஊடகம் எல்லாமே தவறுதலாக நீங்கள் எல்லாருமே நியூஸை பரப்பிட்டு இருக்கீங்க. ஆயிஷா ஷாதிக் அவர்கள் கேஸ் கொடுத்த மாதிரியும் 2 லட்சத்தை பிடிங்கிட்ட மாதிரியும் இது முற்றிலும் தவறு. இதை போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் இல்லாமல் மதன் கௌரி வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே இதை தான் பேசிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நீக்கணும். என்னோட கோரிக்கையை கூட வச்சுக்கோங்க. உண்மையான தகவலை இங்கே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது உண்மை என்னன்றது அவங்களுக்கு சென்றடையட்டும்.